ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. நேசரே திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. நேசரே திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தம். முழுமையா சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய பாதத்துக்கு கீழே உம்முடைய சமூகத்துல வந்திருக்கோம். ஆண்டவரே உம்முடைய பிரசன்னங்களை மூடுவதாக. ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே. ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே. ஆராதனை ஆராதனை. வல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளமே பொங்குதை. நீர் எனக்காய் செய்த ஒவ்வொரு காரியங்கள் ஆண்டவரே, எங்களுக்காய் மரித்து எங்களுக்காய் உயிர் தெழுந்த தேவனே, உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியே, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால எனக்கா சிந்தி கழுவி சுத்திகரித்தீங்களே ஆண்டவரே. அல்லேலூயா. பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம். விசுவாசத்தோட சொல்லுவோமா? பரிசுத்த இரத்தம் பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. ஹல்லேலூயா. பரிசுத்த இரத்தம். அறிக்கை பண்ணுங்க வாயில திறந்து. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். பாக்கியமே. ஹல்லேலூயா. பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே, ஆராதனை ஆராதனை.
பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தால் உம்மை பிரியேனையா எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தால் உம்மை பிரியேனையா சித்தமை செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் சொல்லுங்க ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்குள்ள நான் முழுமையாய் அர்ப்பணிக்கிறேன் உம்முடைய சித்தத்துக்குள்ள முழுமையாய் அர்ப்பணிக்கிறேன் அப்பா ஹல்லேலூயா சித்தமே செய்து உம்முடைய சித்தத்தை செய்ய ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களோட வாழ்க்கையில நீங்க வைத்திருக்கிற ஆண்டவரே நீங்க எங்கள் வாழ்க்கையில வைத்திருக்கிற அழைப்பை நீர் எங்கள் வாழ்க்கையில வைத்திருக்கிற சித்தத்தை முழுமையாய் செய்து முடிக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா நிச்சயமே ஹல்லேலூயா சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே ரெண்டு கரங்களை உயர்த்தி ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே படைத்தவரே ஒரு நாமமா சிபிரி விரிவிரிபோ பரிசுத்தரே பரிசுத்தரே ஆண்டவரே வல்லவரே வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை அடைக்கலமே சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க எங்கள் அடைக்கலமே எங்கள் அடைக்கலமே அதிசயங்களை செய்கிறவரே அதிசயங்களை செய்கிறவரே ஆராதனை ஒருவருக்கே ஆராதனை 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 நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி சொல்லுங்க ஆண்டவர் பார்த்து ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே உம் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே ஹல்லேலூயா ஆர்வமுடனே
தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதுமாய் எங்களோடு கூட பேசும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, ஆமை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆமை துதிக்கிறோம். ஆராதனை வேலையில் எங்களோடு கூட பேசுங்க. அப்பா, வந்திருக்கிற வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அப்பா, நீங்கள் தொடுங்க, உங்களுடைய வார்த்தை பேசட்டும். ஆண்டவரே, உங்களுடைய வல்லமை அவங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே, இந்த இடம் முழுவதுமாய் உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் ஆண்டவரே ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, துதிக்கிறோம். வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா துதிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து ஆண்டவரே துதிக்கிறோம். எல்லா பாவங்களையும் நீக்கி ஆண்டவரே பரிசுத்த பிள்ளைகளாய் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் தகுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமா இருக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் உட்காரும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷத்தை தேடி வந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். தேவன் நாம மகிமைப்படுவதாக. காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. சங்கீதம் 91 2ஆம் வசனத்தை யாராவது சத்தமாக வாசிங்க பார்க்கலாம். Psalms chapter 91 verses 2. யாராவது ஒருத்தர் சத்தமா நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். சொல்லுங்க, நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஆமென். 3ஆவது வசனம், அவர் உன்னை பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே மூடுவார். அவர் செட்டைகள் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயமும் கேடகும் ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எப்போ ஆகும் தெரியுமா? 2ஆவது வசனத்தின் கடைசி பகுதியை நம்ம விசுவாசத்தோடு சொல்லும்போது. 2ஆவது வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாமா? நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம என்றைக்கு ஆண்டவரை பார்த்து நீர் என் அடைக்கலம், நீர் என் கோட்டை, நான் நம்பியிருக்கிறவர்னு சொல்கிறோமோ அன்றைக்கு அடுத்த வசனங்கள் நம்மளோட வாழ்க்கையில் நிறைவேறும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அடுத்த வசனம்லாம் நிறைவேறணுமா? அடுத்த வசனம்லாம் நிறைவேறணுமா? 2ஆவது வசனத்தை நாம் அறிக்கை செய்யணும். நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக நேரம் ஆண்டவர்கிட்டருந்து நம்ம எதிர்பார்க்க மட்டும்தான் செய்கிறோம். ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது ஒன்று தான். எதை எதிர்பார்க்கிறாரு? நாம் அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம். ஆமென், ஹல்லேலூயா. நாம் அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம். நம்ம இந்த நேரத்தில் வந்திருக்கிறோம், காலை ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். நம்மளுடைய எண்ணங்கள், நோக்கங்கள் எல்லாம் எதை சார்ந்திருக்கணும்? ஆண்டவரை துதிக்கிறதும் ஆண்டவரை உயர்த்துவதுமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்மளுக்கு கவலைகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், தேவைகள் இருக்கலாம், பல எண்ணங்கள் மனசில் ஓடலாம். ஆனால் அதெல்லாம் தாண்டி நான் நம்புகிறவர், ஆமென், ஹல்லேலூயா, நான் நம்புகிறவர் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மேலே சார்ந்து இருக்கும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன் என்ற பாடலை பாடி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த 1000 கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா
தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்த செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவே. ஏகோ ஷாலோம், ஏகோ ஷம்மா, ஏகோ அருவா, ஏகோ ரஃபா, ஏகோ ஷாலோம், ஏகோ ஷம்மா, ஏகோ அருவா, ஏகோ ரஃபா. ஏகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள். பேரை சொல்லி நல்லா கரங்களை தட்டி அறிக்கை பண்ணி என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். ஏகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள். பேரை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோய்க்கு அல்லேலூயா, நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. ஏகோவா ஷாலோம். நல்ல கரங்களை தட்டி சொல்லுவோம், ஆண்டவரே எங்க வாழ்க்கையில ஏகோவா ஷாலோமா, ஏகோவா ரஃபாவா இருக்கிற தேவனே. ஏகோவா ஷம்மா, ஏகோவா அருவா, ஏகோவா ரஃபா. ஏகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள். சொல்லி உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்த செய்த நன்மைகள் ஆயிரம். தட்டி பாடிடுவேன். ஏகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள். சொல்லி பாடிடுவேன். ஒரு அபாபாஷிபிரி பிரிக்கும் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம். கரம் தட்டி பாடிடுவேன். எலோஹிமும் நீங்க தாங்க, எங்குமுள்ள தேவனாக என்னை இங்கு பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க. என்றும் பாடுவீங்க. எலோஹிமும் நீங்க தாங்க, என்றும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவீங்க. சொல்லுங்க. இம்மானுவேலரா, எங்கள் மத்தியில வாசம் பண்ணுகிற தேவனே. மண்ணில் வந்த தேவன் நீங்க என்றும் என்றும் பாடுவீங்க. ஏகோவா ஷாலோம், ஏகோவா ஷம்மா, ஏகோவா அருவா, ஏகோவா ரஃபா, ஓ ராமாமாஷிபிரி பிரிபா. ஏகோவா ஷாலோம், ஏகோவா ரூபா, ஏகோவா ரஃபா, ஏகோவா ஷாலோம், ஏகோவா ஷம்மா, ஏகோவா அருவா, ஏகோவா ரஃபா, ஏகோவா ஷாலோம், ஏகோவா ஷம்மா, ஏகோவா அருவா, ஏகோவா ரஃபா. ஏகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள். எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம். கரம் தட்டி பாடிடுவேன். ஏகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள். எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம். கரம் தட்டி பாடிடுவே. எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் எங்களை தாங்குகிற தேவனே. எல்ஷடாயும் நீங்களாக சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. ஏகோவா ஷாலோம், ஏகோவா ஷம்மா, ஏகோவா ஷம்மா, ரூபா, ஏகோவா அருவா, ஏகோவா ரஃபா, ஏகோவா ரஃபாவா எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தேவனே. ஏகோவா ஷம்மா, எங்களோடு கூட இருக்கிற தேவனே. உம்மை உயர்த்துகிறோம். ஏகோவா ஷாலோ, ஏகோவா ஷாலோம், ஏகோவா ஷம்மா, ஏகோவா ஷம்மா, ஏகோவா ரூபா, ஏகோவா அருவா, ஏகோவா ரஃபா, ஏகோவா ரஃபா, ஏகோவா ஷாலோ, ஏகோவா ஷாலோம், ஏகோவா ஷம்மா, ஏகோவா ஷம்மா, ஏகோவா ரூபா. ஏகோவா ரஃபா. ஏகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள். சொல்லி பாடிடுவேன். ஓ ராமாபாஷிபிரி பிரிபோ. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம். கரம் தட்டி நல்ல கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள். சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம்.
அவருக்கு 1000 நாமங்கள். சொல்லி பாடி ஓ ராபாபா ஷிபிரி பிரிபோ கர்த்தர் செய்த நன்மைகள் 1000. தட்டி பாடி யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம். ஏகவசமா சொல்லுங்க, வாயில தந்து அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில ஷாலோமா சமாதானத்தை தந்து ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். சுகத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து எங்களோடு கூட இருக்கிற தேவனே, யெகோவா ஷாலோம். ஏகவசமா ஓ ராபாபா ஷிபிரிபோ ஏகவரப்பா ஏகவசாலோ யெகோவா ஷமா யெகோவா ருவா யெகோவா ரஃபா யெகோவா ஷாலோம் யெகோவா ஷமா யெகோவா ருவா யெகோவா ரஃபா யெகோவா ஷாலோம் யெகோவா ஷமா யெகோவா ருவா யெகோவா ரஃபா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஓ ராபாமா ஷிபிரிபோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார் என்ற பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் சுகத்தை தருகிறவர் யார் தான்? யார் தான்? ஆண்டவர் தான். ஹல்லேலூயா, ஆமென். ஒவ்வொரு நாளும் பலத்தை கொடுக்கிறவர் யார் தான்? ஆண்டவர் தான். ஆமென். நாம் நிற்பதும் யாருடைய கிருபை? தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. அநேக நேரம் நம்ம செய்கிற காரியங்கள் வெற்றியாக முடியுமா, இல்லை செய்கிறது எப்படி முடியுன்ற ஒரு அன்சர்டனிட்டி இருக்கும். அன்சர்டனிட்டி அதாவது ஒரு நிச்சயமற்ற தன்மை இருக்கும். கட்டாயமாக என்ன நடக்கும் நம்மளுக்கு தெரியாமல் ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கும். இல்லை கட்டாயம் முடியவே முடியாதுன்ற சூழ்நிலை இருக்க தான் செய்யும். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. போன ஆகஸ்ட் 15, 2 நாளைக்கு முன்னாடி அந்த டீம் வந்திருக்கிறதுனால ஒரு குரோம்பேட்டில் நியூ ஜெம்ஸ் அந்த சர்ச்சில் வச்சு நமக்கு அந்த வாலிபர் முகாம் நடந்தது. ஹல்லேலூயா. அதில் ஒரு கேம், அதாவது ஒரு கேம்ஸ் நடத்திட்டு இருந்தாங்க. பாஸ்டர் ஜோஷானந்த் தான் நடத்திட்டு இருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு கேமில் பாய்ஸ்க்கு தனியாக கேர்ள்ஸ்க்கு தனியாக நடத்திட்டு இருந்தாங்க. ஆமென். பாய்ஸ்க்கு தனியாக கேர்ள்ஸ் தனியாக நடத்திட்டு இருந்தாங்க. அது எப்படிப்பட்ட கேம்னா, பலன், கட்டாயம் பலனும் இருக்கணும், ஸ்பீடும் இருக்கணும், எப்படி சொல்கிறது, ஃபாஸ்ட்டாக இருக்கணும், பாடி பேலன்ஸ் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். அப்படின்னா தான் அந்த கேமை வின் பண்ண முடியும். இந்த கேமில் வலுவானவர்கள் ஆண்களா பெண்களா? சத்தமாக சொல்லுங்க. ஆண்கள் சொல்கிறவங்களா கை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். நல்லா ஓடணும், ஃபாஸ்ட்டாக ஓடணும், ஃபாஸ்ட்டாக ஓடணும். கொஞ்சம் கை தூக்கி இருக்குது, அந்த கையெல்லாம் ஆண்களுக்கு தான் தூக்கி இருக்கு. எத்தனை பேர் பெண்கள் தான் ஃபாஸ்ட்டாக ஓடுவோன்னு சொல்கிறீங்க? ஓகே. அந்த கேம் நடந்தது. ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக. ஆண்கள் ஒரு வின்னர் இருந்தாங்க, 1 2 3. பெண்கள் ஒரு வின்னர் இருந்தாங்க, அதை பெண் பிள்ளைங்க ஒரு வின்னர் இருந்தாங்க. அதில் 1 2 3. நம்ம சர்ச் 2 இதுலையுமே ஃபஸ்ட் வரல. எம்பிஏ தானே, எம்பிஏ சர்ச் அப்படின்றது ஃபஸ்ட்டு வந்தது. அடுத்தது திடீர்னுட்டு அந்த 2 ஃபஸ்ட்டு வின்னரையும் வச்சு ஒரு காம்படிஷன் நடத்துனாங்க. அது அந்த ஆண்களில் இருக்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு பையன் ஃபஸ்ட்டு அந்த 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 ஃபஸ்ட் லெக் சொல்லுவாங்க, அந்த ஃபஸ்ட் லெக் ஸ்டார்ட் பண்ணுற பையன், அதாவது இப்போ நானும் அந்த பையனும் நிற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இங்கே மூர்த்திக்கிட்ட ஓடுறதுக்குள்ளே அவன் ஜான்சன்ட்ட ஓடிடுறான். எங்க நான் இங்கே மூர்த்திக்கிட்ட ஓடுறதுக்குள்ள அந்த பையன் ஜான்சன்ட்ட ஓடிடுறான். இப்படி பறக்கிறான், காற்று மாதிரி ஓடுறான். பச்சை கலர் சட்டை, ஞாபகம் இருக்கா? காற்று மாதிரி பறக்கிறான். அவன் தான் ஃபஸ்ட்டு நிற்கிறான். ஆண்கள் பெண்கள், நான் இந்த பக்கம் வாரத்தில் இருக்கேன். எதுக்கு ஆண்கள் பெண்கள் கம்பேரிசனே இல்லையே, சம்மந்தமே இல்லையே. இந்த பசங்க சரன்னு ஓடி வந்திருக்கான். பெண்களால் ஓட முடியல, ஏன்னா அது இது வேறு, என்னது டைல்ஸ் தர வேறு. பெண்களுக்கு போட்டி வைக்கும்போது ஒரு பொண்ணு கீழே விழுந்து இங்கேருந்து எண்டு வரைக்கும் சறுக்கிட்டே போச்சு, விழுந்தே
ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன். என்ன இப்படி இந்த ஆண்கள் பெண்கள் வச்சா எப்படி கேர்ள்ஸ் தோத்தா எப்படி அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி டிமோட்டிவேட்டிங்காக இருக்குமே நினச்சிட்டு இருக்கேன். பார்த்தா பசங்க தோத்துட்டாங்க. பசங்க தான் ஃபஸ்ட்டு 5 கப்பை ஃபாஸ்ட்டாக எடுத்தானுங்க. 5 கப் எடுக்கும்போது அந்த பெண்கள் அப்போ தான் 2 கப் எடுத்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 3 கப் எடுத்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இவனுங்க 5 முடிச்சிட்டானுங்க, இன்னும் 2 தான் இருக்குது. ஆனால் 6வது கப் எடுத்தவங்க கப்பை போட்டுட்டாங்க கீழே. கப்பை போட்டு திருப்பி போய் எடுத்துகிட்டு வரான். அதுக்குள்ளே பார்த்தா கேர்ள்ஸ் என்ன முடிச்சிட்டாங்க, அந்த கேமே முடிச்சிட்டாங்க. அப்போனா அதுலேருந்து ஆண்டவர் என்கிட்ட பேசினது, ஒரு இதில் வெற்றி பெற வேண்டும் என்றால் நம்மளுடைய பலம் மட்டும் முக்கியம் கிடையாது, ஆண்டவருடைய சித்தமும் இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவருடைய சித்தமும் இருக்கணும். ஆமென். ஆண்டவருடைய கிருபையும் நமக்கு தேவையானது இருக்குது. ஹல்லேலூயா. நம்மளால் செய்ய முடியாத காரியம் ஒன்று இருக்குமானால் ஆண்டவருடைய கிருபை இருந்தால் நமக்காய் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்காய் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். சூழ்நிலை சாதகமாக இருக்க வேண்டும்ன்ற அவசியமே கிடையாது. ஹல்லேலூயா. நமக்கு சூழ்நிலை சாதகமாக இருக்கணும்ன்ட்டு அவசியமே கிடையாது. நமக்கு சாதகமாக இருக்க வேண்டியது யார் தான்? ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால் போதும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால் போதும். ஆமென். கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால் போதும். ஆமென். ஹல்லேலூயா. மனிதர்களுடைய கண்களுக்கு முடியவே முடியாதுன்னு இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய கண்களுக்கு என்ன நடக்க போகுதுன்ட்டு ஆண்டவர் முன்பாகவே அறிந்து வைத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. முன்பாகவே அறிந்து வைத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி தான் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் நல்லா தெளிவாய் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்து என்ற பாடலை பாடி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நல்லா கரங்களை தட்டி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். நல்ல கரங்களை தட்டி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. என்னை மறவா அவர் கிருபை. சொல்லுங்க, ஆண்டவரே நீர் செய்த நன்மைகள், நீர் செய்த நன்மைகள், நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. என்னை மறவா அவர் கிருபை, எண்ணிய துதிக்க வந்தோ. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தி, மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பிவிட்டி. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளை. சொல்லுங்க ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாய் மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பிவிட்டி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நல்ல கரங்களை தட்டி சொல்லுமா, நன்றி ஆண்டவரே, நன்றி. என்னை மறவா உம்முடைய கிருபை, எண்ணிய துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி, நன்றி. துதிக்க வந்தோ. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ. துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ. துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தி, பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள்
அனுப்பி சொல்லுங்க ஆண்டவரே உம்முடைய தூதர்கள் அனுப்பி வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீ பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்து கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ என்னை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ என்னை மறவா சொல்லுங்க ஆண்டவரே என்னை மறவாத உம்முடைய கிருபை நீயே துதிக்க வந்தோ நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோ நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோ தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீ கண்ணீரின் பாதையில் கிடைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீ இவைகள் நெருப்பி நின்ற ஓ போது ராமமா சிபிரி அற்புதமாக பெருக வைத்தீ அற்புதங்களை செய்கிற தேவனே பாதை திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீ கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ என்னை மறவா அவர் கிருபை சொல்லுங்க என்னை மறவாதவரே துதிக்க வந்தோ கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ என்னை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ என்னை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ நன்றி பலிகள் செலுத்தி அப்படி எல்லாரும் எழுந்து நின்று கொஞ்ச தேவனை ஆராதிக்கலாமா கூடி எல்லாம் எழுந்து நின்று உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோ நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோ கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ என்னை மறவா மறவாத தேவனே கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ என்னை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ என்னை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ ஆராதனை 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 நீ நல்லவரே வல்லவரே நன்மைகள் செய்பவரே நீ நல்லவரே வல்லவரே நன்மைகள் செய்பவரே நீ நல்லவரே நல்லவரே நன்மைகள் செய் சொல்லுங்க நீ நல்லவர் நீ நல்லவர் நீ நல்லவரே வல்லவரே நன்மைகள் செய்பவரே நீ நல்லவரே நல்லவரே நன்மைகள் செய்பவரே அலங்கார வாசலாதே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து உம்மை உயர்த்த ஆண்டவரே வீட்டின் நன்மையாலே
பிரவேசிக்க வந்து நிற்கிறோ, ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. அங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே வாயில திறந்து வந்து நிற்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அவரே என்னை காப்பவர், என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சொல்லுங்க இயேசுவே, இயேசுவே என்னை காப்பவர், இயேசுவே என்னை காப்பவர். சிங்கக்கவியோ சூழ நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கவியோ சூழ நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கவியோ சூழ நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். நல்ல கரங்களை தட்டி சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓரா பாபா பாரா ரா ஷிபிரி பிரி 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 போ, ரிகா ராதா ராபா பாபா ஷிபிரி பிரி 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 போ, ராதா ராபா ராதா ரா ஷிபிரி பிரி 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 போ, ரிகா ராதா ராபா பாபா ராதா ரா ஷிபிரி போ. ஓரா மாமா மாமா ஷிபிரி போ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரா ராதா ராபா. கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிங்க, துதிங்க, துதிங்க. ஹல்லேலூயா. ஓரே பாபா பாபா ஷிபிரி பிரபா ராதா ரா ஷிபிரி பிரபோ, ராகா ராதா ராபா ராதா ரா ஷிபிரி பிரி 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 போ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரா பாபா 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 ஷிபிரி போ. ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ரிகா ராதா ராபா பாபா ராதா ராபா பா ஷிபிரி போ. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் இந்த இடம் முழுவதுமா இருக்கட்டும். ஆண்டவரே நீங்க இந்த இடத்துல அசைவாடுங்க. ஆண்டவரே நீங்க இந்த இடத்துல அசைவாடுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரையும் தொடுங்க ஆண்டவரே. ரிகா ராதா ராபா பாபா ராதா ரா ஷிபிரி போ, ரிகா ராதா ராபா பாபா ஷிபிரி பிரி 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 போ. ஆண்டவரே உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். ரிகா ராதா ராமா மாமா ஷிபிரி பிரி பிரி போ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓரா பாபா ஷிபிரி பிரி பிரி போ. ஆமென். காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நான்
வாயில திறந்து நம்புவேன் உம்மை மாத்திரமே ஆண்டவரே இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை கண்மலைகள் பெயர்க்கும்படியா கர்த்தர் என்னை கரம் பிடிப்பார் மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடிப்பார் காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய் காத்திருந்து நடந்து கழுகு போல எழும்பிடுவாய் நம்புவே இயேசுவை நம்பு வாயில திறந்து அறிக்கை பண்ணுங்க ஆண்டவரே உம்மை மாத்திரமே ஆண்டவரே நம்புவேன் இயேசுவை இயேசுவை நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே நம்மளை தாங்குகிற தேவனாய் நம்மளை தூக்கி சுமக்கிற தேவனாய் இருக்கிறாரே தேவன் தாங்கினாரே நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருக்கா ஜீவித்திடுவேன் நேசக்கோடி பறக்க நேசருமக்கா ஜீவித்திடுவேன் நம்புவே எல்லா சூழ்நிலைகளும் இயேசுவை நீங்க எந்த சூழ்நிலையோட இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிற தேவனா இருக்கிறாரு சொல்லுங்க ஆண்டவரே எல்லாவற்றும் உண்மை மாத்திரமே நம்புவேன் உங்களை மாத்திரம் நம்புவேன்னு சொல்லுங்க இயேசுவே உண்மை மாத்திரம் நம்புவேன் எனக்கா யாவையும் செய்து முடிக்கிற தேவன் நீங்கன்னு சொல்லி நம்புவே நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை அத்திமரம் துளுர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் அத்திமரம் துளுர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு ஒருபோதும் வெட்கமடைய பண்ண மாட்டாரே வெட்கப்பட்டு எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா நம்புவே நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா கிருபையாலே காக்கும் கரங்கள்
நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை சொல்லுங்க சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை ஹalleluya 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 பயபக்தியோடு பயபக்தியோடு ஹalleluya 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 Thank you Jesus Thank you Jesus Thank you Jesus Thank you Jesus நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே ஹalleluya Ora baba shbiri biri biri bo. Ora baba radara shbiri biri 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 biri. Rigara dara baba shbiri biri bo. Ora baba ma shbiri biri bo. Rigara
ஆண்டவரே உம்முடைய பெலன் எங்களை ஆட்கொள்ளட்டும், உங்களுடைய பரிசுத்தம் எங்களை ஆட்கொள்ளட்டும், உங்களுடைய அபிஷேகம் எங்களை ஆட்கொள்ளட்டும், உங்களுடைய நிறைவு எங்களை ஆட்கொள்ளட்டும். ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி, உங்களுடைய கிருபை எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய கரங்களை பிடித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறதுக்காக நன்றி. எங்களுடைய மெய்ப்பராக இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய மீட்பராக இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்காக சகலத்தையும் செய்து முடித்ததுக்காக நன்றி. கல்வாரியில் எங்களுக்காக ரத்தம் சிந்தினதுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ரத்தத்தால் எங்களை சுத்திகரித்ததுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய கரம் எங்களை தாங்கி வழி நடத்தி வருவதற்காக நன்றி. எங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களை பலப்படுத்தி எங்களை திடப்படுத்தி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களை புதுப்பிக்கிறதுக்காக நன்றி. உங்களுடைய கரம் எங்கள் மேல் இருக்கிறதுக்காக நன்றி. உங்களுடைய அபிஷேக தைலத்தால் எங்களை அபிஷேகிக்கிறதுக்காக நன்றி அப்பா. அம்மாக்கு நன்றி 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 நன்றி. ஓ ராபா ஷிபிரிபோ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரிதா ராபா ஷிபிரிபோ ஓ ராபா ஷிபிரிபோ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா அந்த பரிசுத்த ரத்தத்தை எனக்காக சிந்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஒவ்வொருவரும் அந்த பரிசுத்த ரத்தத்தால் என்னை கழுவி சுத்திகரிக்கிறார். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறார். விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஹல்லேலூயா. விலையேற பெற்ற இரத்தம் அதுவே விலையாக சிலுவையில் சிந்தப்பட்டதே. என் பாவங்களை கழுவிட சிந்தப்பட்டதே. கல்வாரி இயேசுவின் இரத்தமே விலையேற பெற்ற இரத்தம் அதுவே விலையாக சிலுவையில் சிந்தப்பட்டதே. என் பாவங்களை சிந்தப்பட்டதே. கல்வாரி இயேசுவின் இரத்தமே விலையேற பெற்ற. விசுவாசத்தோட சொல்லுமா, அந்த பரிசுத்த ரத்தம் எனக்காக சிந்தி ஆண்டவரே சிந்தப்பட்டதே. என் பாவங்களை கழுவிட கல்வாரி இயேசுவின் இரத்தமே. What can wash away my sin? Nothing but the blood of Jesus. What can make me whole again? Nothing but the blood of Jesus. Oh, precious is the flow that makes me white as snow. No other fount I know. Nothing but the blood of Jesus. விலையேற பெற்ற இரத்தம் அதுவே விலையாக சிலுவையில் சிந்தப்பட்டதே. என் பாவங்களை கழுவிட கல்வாரி
இயேசுவின் இரத்தமே, கல்வாரி இயேசுவின் இரத்தமே, அறிக்கை பண்ணுங்க. கல்வாரி இயேசுவின் இரத்தம், கல்வாரி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், கல்வாரியில நமக்காய் சிந்தப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மளுடைய எல்லா பாவங்களையும் நீக்கி, எல்லா வியாதிகளும் நீக்கி, வெள்ளத்தையும் ஆரோக்கியத்தையும் தருகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தம் முழுமையாய் என்னை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே, முழுமையாய் என்னை ஆட்கொள்ளட்டும், முழுமையாய் என்னை ஆட்கொள்ளட்டும் சொல்றாங்க ஒவ்வொருவரும். நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம் என்னை ஆட்கொள்ளுவதாக. அந்த கல்வாரி இரத்தம் எங்களை முழுமையாய் பரிசுத்தப்படுத்தட்டும் ஆண்டவரே. அந்த கல்வாரியில் எங்களுக்காக சிந்தப்பட்ட இரத்தம் எங்களை பரிசுத்தப்படுத்தட்டும். கல்வாரியில் எங்களுக்காக சிந்தப்பட்ட இரத்தம் ஆண்டவரே எங்களை புதுப்பிக்கட்டும், எங்களை உயிர்ப்பிக்கட்டும், எங்களை உயர்த்தி வைக்கட்டும். எங்களுக்காய் வைத்திருக்கிற நித்திய ஜீவனை முழுமையாய் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நாங்கள் கழுவப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம், 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 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம் ஆண்டவரே. இரத்தமே விலையேற பெற்ற இரத்தம் அதுவே, விலையாக சிலுவையில் சிந்தப்பட்டதே, என் பாவங்களை கழுவிட சிந்தப்பட்டதே, கல்வாரி இயேசுவின் இரத்தமே, கல்வாரி இயேசுவின் இரத்தமே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுதலாமா? ஆண்டவரே உம்முடைய இரத்தத்துக்காக நன்றி, நீர் எங்களை பரிசுத்தப்படுறதுக்காக நன்றி, உம்முடைய கிருபைக்காக நன்றி, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி, நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி, எங்களை உயிர்ப்பித்ததுக்காக நன்றி, எங்களை மறுபடியும் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்முடைய செட்டையின் கீழ் வைத்திருக்கிறதுக்காக நன்றி அப்பா, உம்முடைய கரம் எங்களை தாங்கி இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவர். அப்பா உமக்கு நன்றி. மீதுமுள்ள ஆராதனை உம்முடைய கரத்தில் பொறுப்பு இருக்கிறோம், நீங்களே பொறுப்பெடுத்து நடத்துங்க அப்பா. உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு கூட பேசுங்க அப்பா. உம்மை துதிக்கிறோம், எங்களை புதுப்பிங்க, எங்களை உருவாக்குங்க. கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், 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 ஆமென். எல்லோருக்காரும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நாம் மகிமைப்படுவதாக. ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்துக்கிறோம். ஆண்டவர் தாமே பெரிய காரியங்களை செய்வார்னு விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால நம்மளை ஒவ்வொரு நாளும் கழுவி சுத்திகரிக்கிறார் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். தேவன் நாம் மகிமைப்படுவதாக. ஆலயத்தின் அறிவிப்பை கவனமாக கவனிங்க. ஒவ்வொரு ஆராதனை முடிந்த அளவுக்கு வந்து கலந்து கொள்ளுங்க. தேவன் நாம் மகிமைப்படுவதாக. காலை ஆராதனை நமக்கு ஞாயிறு நமக்கு 3 ஆராதனைகள் உண்டு. முதலாம் ஆராதனை காலை 5:30 மணிக்கு நடைபெறும். 2ஆம் ஆராதனை சரியாக 8:30 மணிக்கு நடைபெறும். மாலை ஆராதனை மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். 6:30க்கு நடைபெறும். தேவன் நாம் மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனைகளை அட்லீஸ்ட் 2 ஆராதனைகளாக வந்து கலந்து கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு எதை செய்ய வேண்டுமோ அதை கட்டாயம் செய்கிற நேரத்தில் கட்டாயம் என்ன பண்ணுவார்? செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம அநேக நேரம் மற்றதை தேடி ஓடி ஆண்டவரையும் விட்டுறோம், அதுவும் கிடைக்காது. எதை தேடி ஓடுறோமோ அதுவும் கிடைக்காது, ஆண்டவரையும் விட்டுறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவர் நம்மளை இரக்கமாக இருந்து கிருபையாக இருந்து நம்மளை அணைத்துக் கொள்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அட்லீஸ்ட் 2 ஆராதனைகள் கலந்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஞாயிறு தோறும் நமக்கு சண்டே ஸ்கூல் ஆமென் 4:30க்கு நடைபெறும். இன்றைக்கு விசேஷத்த நிகழ்ச்சிகள் சண்டே ஸ்கூலில் இருக்குது. எல்லா பிள்ளைகளும் ரொம்ப கேட்டுக்கொள்கிறேன். அதாவது 4:30க்கு நம்ம டீம் வந்திருக்கிறனால அந்த பிள்ளைங்களுக்கென்று விசேஷமாக அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஆமென். அவங்களுக்கென்று பாடல்கள் இருக்கும், நிறைய ஆக்ஷன் சாங்ஸ் இருக்கும். அது மாத்திரம் இல்லை, அந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும்படியாக அநேக காரியங்கள் நடைபெறும். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைங்க கட்டாயமாக கலந்து கொள்ள வேண்டும். ஆமென். தேவன் நாம் மகிமைப்படுவதாக.
மேடவாக்கத்துலேருந்து மேடவாக்கத்துக்கு வண்டி அனுப்பிச்சிடும். பணங்காட்டு பக்கம் அதுக்கு வேணும்னா முடிச்சதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லுங்கள். அது அரேஞ்ச் பண்ணணும்னா அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணலாம். தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நமக்கு குடும்ப ஆசீர்வாத ஜெபம் நடைபெறும். அதில் வந்து கலந்து கொள்ளுங்கள். மாலை 7 மணிக்கு நடைபெறும். உபவாச ஜெபம் வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு நடைபெறும். வேத ஆராய்ச்சிக்கிட்டும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். வாலிபர்களுக்கான ஜெபம் ஒவ்வொரு 2வது சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். இந்த ஆராதனையெல்லாம் உங்களுக்கு நேரத்தை ஆண்டவர் கொடுத்துருப்பாருன்னா வந்து கலந்து கொள்ளுங்கள். தேவன் நாம் மகிமைப்படுவதாக. வியாழக்கிழமை தோறும் நடக்கிற ஜெபக்கூட்டம், அதை வீடுகள் தோறும் நடக்கிற ஜெபக்கூட்டம் இந்த வாரம் கோட்டீஸ்வரன் பிரபாவதி அவங்க வீட்டில் நடைபெறும். இங்கே தான் கண்ணபுரம் கோயில் ஸ்ட்ரீட் தானே, அந்த கோயில் ஸ்ட்ரீட் பேர் என்னது, பெருமாள் கோயில் ஸ்ட்ரீட். ஆமாம், பெருமாள் கோயில் ஸ்ட்ரீட்டில் நடைபெறும். அதில் வந்து கலந்து கொள்ளுங்கள். மாலை 7 மணிக்கு சரியாக நடைபெறும். அதில் வந்து கலந்து கொள்ளுங்கள். 7 மணிலேருந்து 8:15 மணி, மேக்ஸிமம் 1.25 மணி நேரம் தான். ஆமாம். அந்த ஏரியாவில் இருக்கவங்களா வேலைக்கு வீட்டில் இருந்தீங்கன்னா கட்டாயம் வந்து கலந்து கொள்ளுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். எதற்காக இந்த ஜெபம்னா, அந்த இடத்துல உங்களை வைத்திருக்கிறாருன்னா உங்களை வச்சு 4 பேருக்கு என்ன பண்ணுவார், நன்மையை செய்வார் ஆண்டவர். அல்லேலூயா. நன்மையை செய்வார். 4 பேர் ஆண்டவர் அறிந்து கொள்வாங்க. ஆமென். உங்கள் வீடு எந்த இடத்துல இருக்குதோ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். உங்கள் வீடு எந்த இடத்துல இருக்கோ சொல்லுங்கள். உங்கள் வீடு எந்த பக்கத்தில் இருக்கோ அங்கே இருக்க சுற்றி வட்டாரம் ஆண்டவர் உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சுற்றி வட்டாரத்தில் இருக்கவங்களுக்காக ஜெபிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கட்டாயம் ஆண்டவர் உங்கள்கிட்ட கணக்கும் என்ன பண்ணுவார், கேட்பார். இந்த வியாழக்கிழமை இந்த டேட்டில் ஒரு ப்ரேயர் நடந்தது, எத்தனை பேரை பக்கத்து வீட்டுக்காரங்களை இன்வைட் பண்ணேன், பக்கத்து வீட்டுக்காரங்களை எத்தனை பேரை கூப்பிட்டேன், இல்லை சர்ச்சில் இருக்கவங்களுக்கு மட்டும் சாப்பாடு போட்டு அனுப்பிச்சாச்சா அப்படின்ட்டு கணக்கு கேட்குற மாதிரி வைக்காதீங்க. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்க இன்வைட் பண்ணுங்கள். ஆமென். தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. சுவிசேஷ பணி ஒவ்வொரு 3ஆம் வாரமும் 4ஆம் வாரமும் நடைபெறும். 4 மணி முதல் 5 மணி வரைக்கும் ஜெபித்து விட்டு 5 மணி முதல் 1.25 மணி நேரம் சுவிசேஷ நடைபெறும். இன்றைக்கும் நடைபெறும். இன்றைக்கு கொஞ்சம் சின்ன விசேஷ காரியங்கள் இருக்குது. அதனால் எல்லோரும் ஃபுல் டீம் வந்து 4 மணிக்கு வந்துட்டிங்கன்னா 4:30-5 மணிக்கு வந்துட்டிங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு என்று கொஞ்சம் ஆயத்தம் பண்ணோம். அதனால் சுவிசேஷ குழுவினர் கட்டாயம் வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. 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 சுவிசேஷ குழுவினர் மறந்துடாதீங்க, கட்டாயமாக வரணும். ஏன்னா கொஞ்சம் நம்ம அந்த பிள்ளைங்களுக்கு என்று கொஞ்சம் ஒரு சில காரியங்களை ஆயத்தப்படுத்த வேண்டியது இருக்குது. தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. இப்பொழுதோ எழுந்து நின்று ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கென்று காணிக்கைகளையும் தசமபாகங்களை செலுத்தலாம். காணிக்கைகளும் தசமபாகங்களை கரங்கள் எடுத்து வைத்துக்கொண்டு வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. அம்மா துதிக்கிறோம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் உம்முடைய கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். இது எங்களால் வந்ததில்லை, நீங்கள் கொடுத்த சுகம் பலன் ஆரோக்கியத்திலிருந்து அப்பா, நீங்கள் கொடுத்த வருமானத்திலிருந்து ஆண்டவரே ஒரு பகுதியை உம்முடைய கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அப்பா அம்மா துதிக்கிறோம். ஆண்டவரே அம்மா துதிக்கிறோம் கொடுக்குற கரங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இன்னும் பெருக பண்ணுங்க ஆண்டவரே, வருமானங்களை பெருக பண்ணுங்க, இன்னும் வேலையில் உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம். அது மாத்திரம் இல்லை ஆண்டவரே அப்பா, இந்த காணிக்கைகளும் தசமபாகங்களும் உம்முடைய ஊழியங்களுக்கு பயன்பட அப்பா அநேக ஆத்துமாக்கள் உம்முடைய நாமத்தை அறிந்து கொள்ள கிருபை தாருங்க. கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் கண்ணீரை கண்டீரையா, என் விண்ணப்பத்தை கேட்டீரையா, என் கண்ணீரை கண்டீரையா, எனக்கு உதவி செய்தீரையா, உம் பிள்ளையாய் நான் வாழ்ந்திட எனக்கு உதவி செய்தீரையா, உம் பிள்ளையாய் நான் வாழ்ந்திட எல்லாம் தேவனே சதா
நாம் நம்முடைய தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். நம்முடைய இந்திய நாட்டுக்காக, இந்திய நாட்டின் ஆசீர்வாதத்துக்காக, இந்த நாட்டில் எல்லா சூழ்நிலைகளும் மக்கள் சமாதானமாக சந்தோஷம் வாழும்படியாக நாம் ஜெபிக்கலாம். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, எங்கள் இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசங்கள் நிறைந்த இந்த ஊரில் தேசத்தில் 146 கோடி மக்கள் வாழுகிறார்கள். அதற்கேற்ற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற பிரதிநிதியாக ஜனாதிபதி, உதவி ஜனாதிபதி, பிரதமர், மத்திய மந்திரிகள், மத்தியில் இருக்கிற எல்லா எம்பிக்கள், அதேபோல் ஒவ்வொரு மாநில கவர்னர்கள், முதலமைச்சர்கள், அங்கே இருக்கிற அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், இன்னும் தாவே அப்போ மாநகராட்சி மேயர்கள், உதவி அங்கே இருக்க வார்டு மெம்பர்கள், நகராட்சி தலைவர்கள், அங்கே இருக்க உதவி தலைவர் வார்டு மெம்பர்கள், பேரூராட்சி தலைவர்கள், உதவி தலைவர் வார்டு மெம்பர்கள், அதே போன்று தாவே ஊராட்சி ஒன்றிய ஊராட்சி தலைவர்கள், அங்கே இருக்கிற உதவி தலைவர் வார்டு மெம்பர்களுக்காக செபிக்கிறோம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த பிரதிநிதிகள் எல்லாம் மக்களுக்காகவே செயல்பட, கொள்கைக்காக செயல்பட, மக்களுக்காகவே செயல்பட, எங்கள் நாட்டின் நலனை கருதி கத்தாவே தங்களுடைய விருப்பு வெறுப்பெல்லாம் ஒழித்து விட்டு கத்தாவே தேசத்துக்காக செயல்பட அப்படிப்பட்ட மேலான எண்ணத்தையும் மேலான சிந்தை தந்து நீ ஆசீர்வதிக்க செபிக்கிறோம். அது மட்டுமல்ல கத்தாவே, எங்கள் நாடு எப்போதும் தெய்வீக பாதுகாப்பு உண்டாக இருக்க ஜெபிக்கிறப்பா. விசேஷமாக கத்தாவை சீதோஷ்ண மாற்றத்தை வருகிற பலவிதமான வியாதிகள், நஷ்டங்கள், அது மட்டும் இல்லை கத்தா பேரிடர்கள் எல்லாவற்றிலும் எங்கள் தேசத்தை விலக்குவீராக. அது மட்டும் எங்கள் தேசத்தை சுற்றி இருக்க அந்நிய நாட்டில் இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகள் எங்கள் தேசத்தை தாக்கி கத்த, எங்கள் தேசத்தில் யுத்தங்களோ வேறு விதமாக பேரில் போகிறால் அப்படி காத்துக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். கொள்ளை நோய்களுக்கு எங்கள் தேசத்தை விலக்கி காக்க முடியாது ஜெபிக்கிறோம் கத்தாவே. எங்கள் தேசம் முழுவதற்கு எல்லா ஜனங்களையும் கத்தாவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆசீர்வதித்து உம்முடைய சமாதானத்தையும் உம்முடைய மீட்பை ரட்சிப்பை தந்தர்லி ஆசீர்வதிக்கத்தக்கதாக கிருபை தாருங்க. அதற்காக நீர் உருவாக்கி இருக்கிற கத்தாவே உம்முடைய கத்தா மிஷனரிகள், சுவிசேஷர்கள், சபை ஊழியர்கள் எல்லாவற்றின் மூலமாக அவருடைய நாம மகிமைப்படுக்கிறதை செபிக்கிறோம். எங்கள் தேசத்துக்கு விரோதமாக எந்த விதமான பிசாசின் சூழ்ச்சிகள், தந்திரங்கள் மேலோங்காதபடி அவையெல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகத்தக்கதாக நம்முடைய மகிமை எங்கள் தேசத்தை காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரையிலும் கத்தாவே, இந்த பக்கம் குஜராத், இந்த அருணாச்சல பிரதேசத்தினுடைய மகிமை மூடும்படியாக செபிக்கிறோம். எல்லா யூனியன் பிரதேசனுடைய மகிமை மூடும்படியாக செபிக்கிறோங்க தாவே. நீ வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமக்கு ஆர்வம். உங்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எல்லோரும் ஒருவரை பார்த்து சொல்லுமா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சொல்லுங்களாமா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய சபையின் ஆராதனை உங்களுக்கு நிறைய நேரத்து வார வாரம் நேரத்தை சரியாக சொல்லுகிறார்கள். அந்த சரியான நேரத்தில் வந்து கலந்து கொள்வது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே எல்லோரும் சரியான நேரத்தில் கலந்து கொள்ள உங்களுக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாளில் ஒரு விவாக அறிக்கையை வாசிக்க விரும்புகிறேன். அந்த மாப்பிள்ளை, அந்த குடும்பத்தார் எழும் இல்லைங்க, அவங்க அப்பா, அவங்க அக்கா, மாமா, சொந்த பந்தங்கள்லாம் பள்ளிக்கண்ணை அம்பேத்கர் தெரு 1ஆம் தெருவில் வசிக்கும் திரு சுந்தரமூர்த்தி, திருமதி புஷ்பராணி தம்பதியின் மகன், நமது சபையை சேர்ந்த திரு தன்ஸ் என்ற தனசேகர், அவருக்கு ஊரில் ஃபுல்லாக தன்ஸ் என்ற தனசேகர், அவருக்கும் பள்ளிக்கண்ணை ஏரிக்கை தெரு நம்பர் 54 வசிக்கும் திரு ராமு, திருமதி கலைச்செல்வி தம்பதியின் மகளும், பள்ளிக்கண்ணை போப் ஏஜி சபை சார்ந்ததான சகோதரி மோனிஷா என்கிற மெர்சிக்கும் திருமணம் செய்ய பெற்றோரால் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் இருவரும் இந்த தூய திருமணத்தை செய்யக்கூடாத நியாயமான காரணம், தடை ஏதாவது உங்களுக்கு தெரியும் என்றால் அதை சபைக்கு எழுத்து மூலம் தெரிவிக்கும்படியாக அறிவிக்கப்படுது. இது சபைக்கு வாசிக்கிறதான முதலாவது அறிக்கை. இவருடைய திருமணம் வருகிற 5ஆம் தேதி மாலை 5 மணிக்கு நம்ம சபையில் வைத்து நடைபெறும். இங்கே சபையில் முடிந்ததுக்கப்புறம் SS மஹாலில் விருந்து உபசரிப்பு நடைபெறும். அதற்காக ஜெபியுங்கள். இந்த சகோதரன், அவருக்கு இளைய போகிற மனைவியாக அந்த மகள் மோனிஷாவும் நல்லதொரு குடும்பத்தை கட்டி எழுப்ப அவர்களுக்கு கர்த்தர் உறுதுணையாக இருக்க, அது மட்டுமல்ல அவள் பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைய, குடும்பங்கள் மகிழ்ச்சி அடையத்தக்கதாக நாம் ஜெபிக்கலாமா? இல்லை கரத்தை உயர்த்தி, அப்பா பிதாவே, இந்த தனசேகருக்காக செபிக்கிறோம், அவளை பெற்றோருக்காக செபிக்கிறோம், அவங்க அக்கா, மாமா மற்றும் பிள்ளைகள் ஒவ்வொருக்காக செபிக்கிறோம். இந்த குடும்பங்களுக்கு தாவே இந்த மகளுடைய திருமணத்தில் அப்பா என்னென்ன காரியம் செய்ய நினைக்கிறதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நேர்த்தியாக நடக்க உதவி செய்ய செபிக்கிறப்பா. விசேஷமாக அந்த திருமண நாளில் இயற்கை சாதமாய் கொடுங்கப்பா. எல்லா விருந்து உபசரிப்புகளுக்கும் உங்களுடைய கரம் கூட இருந்து எல்லாம் நேர்த்தியாக ஆசீர்வதித்து நம்முடைய செபிக்கிறோம். அது மட்டும் குறித்த வேளையில் வந்து இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு
கர்த்தர் திருமணத்தை முடித்து கொடுத்து, அது மட்டுமல்ல இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை தொடரத்தக்கதாக நீ கிருபை கொடுத்து, அது மட்டுமல்ல கணவனாய் மனைவியாய் இணைய போகிற பிள்ளைகள் அப்போ உம்முடைய நாம மகிமைக்கென்றே அதை செயல்படுத்த கிருபை தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நமக்கு தேவ செய்தி கொடுக்கும்படியாக கடந்த வாரத்திலே ஃபில் என்கிற சகோதரர் வந்தார். இந்த வாரத்தில் மைக் என்கிற சகோதரர் வந்திருக்கிறாங்க. இவர்கள் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் வந்திருக்கிறாங்க. அவர்கள் இந்தியாவில் பல பகுதியில் ஆண்டவருக்காக நிறைய உதவிகள் செய்கிறாங்க. ஏழை எளிய மக்களுக்கு நிறைய உதவி செய்கிறாங்க. அதன் நிமித்தமாக இந்தியா வந்திருக்கிறாங்க. அது நம்ம பாஸ்டர் ஜோசப் அவருக்கு ரொம்ப வேண்டியவங்கனால அவங்க நம்ம சபைக்கு வந்திருக்கிறாங்க. ஆகவே இந்த நாளில் தெய்வ செய்தியை அவர்கள் கொண்டு வருவார்கள். சகோதரர் மைக் கொண்டு வருவார்.